ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லி அசோக் கூப்பிட்டுருந்தாப்புல கிரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாலாஜி அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவோ அறிமுகமாக ஆகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் தன்னுடைய விஷயம் என்னதான் கொண்டுட்டு போய் ஃபோட்டோவை கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துட்டு வந்தால் கூட ஒரு மியூசிக் ஆல்பமாக நம்ம கொண்டுட்டு போய் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது டைரக்டர்ஸ்ட்டை போய் ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல விஷயமாகவும் போய் ரீச் ஆகிடும். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேடையில் இருக்கும் கேமராமேன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், சரண் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஆதி அவர்களுக்கும், இந்த பாடலின் இயக்குனர் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் பேர் தெரிஞ்சு அவங்க லிரிக் ரைட்டர் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், நாசர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான். ஏன்னா போயிட்டு எப்படி நம்ம ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்ணுறது, நம்மளே பண்ணிட்டா கூட ஒரு விஷயமா அதை பண்ணது ஏனோ தானோ அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அருமையான டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சாங்குங்க ரொம்ப முக்கியம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருக்கு. ஏற்கனவே பெரிய லெவலெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ கேள்விப்பட்டேன் நான். வாழ்த்துக்கள். நல்லா வர்றதுக்கு லிரிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பாடல் பண்ணிடுறோம்னா அதுக்கப்புறம் சிங்கரோட ஜிவி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கும். நல்லா பண்ணி ஜிவி ஐக்கி தெரியும், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டாக ஹிட் பண்ணிடுறோம். அந்த பாட்டை விஷுவலாக கொண்டு வரும்போது நிறைய டெக்னீஷியனோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பாட்டு விஷுவலாக நம்ம காமிக்கும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது மேஜராக ஒரு பங்கு இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, ஏன்னா ஒரு புதுமுகமாக வர்றவர் வச்சு டான்ஸ் பண்ணி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை ஹிட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய தினேஷ் மாஸ்டர் போட்டாங்க அதில். ஸோ அவரும் அந்த பாலாஜியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த பாடலோட வெற்றிக்கு மியூசிக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கோ அதே மாதிரி கோரியோகிராஃபும் சினிமாட்டோகிராஃபியும் இந்த பாடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்குது.